நம சிவாய. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுடைய ஒரு மத்திய பகுதியில் நின்றுட்டு நாம் சுற்றிலும் இருக்கிற பெரிய பிரம்மாண்டமான கோபுரங்களை பார்க்கலாம். இந்த கோயிலுடைய தலவிருச்சமான மகிழ மரத்துக்கு அடியில் ஒரு பேர் பலகையில் 9 கோபுரங்களையும் இந்த இடத்துல நின்று தரிசிக்கலாம்னு ஒரு வட்டம் போட்டு தரையில் வச்சுருப்பாங்க. அங்கேருந்து எல்லா கோபுரங்களையும் ரசிக்கலாம். நாம் இப்போ நின்றுட்டு இருக்கிற இடத்துலேருந்து சுமார் 4-5 கோபுரங்களை பார்க்கலாம். நாம் நேராக பார்க்குறது பல்லாள மகாராஜா கோபுரம். இது கிழக்கிலேருந்து வரும்போது 2வதாக இருக்கும். இப்போ பார்த்தது ராஜகோபுரம் கிழக்கு பக்கம். இப்போ தூரத்தில் தெரிவது தெற்கு கோபுரம். தெற்கு கோபுரமுக்கு பேர் திருமஞ்சன கோபுரம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன கோபுரமும் தெரியுதா, அதுதாங்க தெற்கு பக்கத்துலேருந்து வரும்போது இருக்கக்கூடிய கட்டளை கோபுரம். தெற்கு பக்கத்து கட்டளை கோபுரம். இது மேற்கு பக்கத்து தரிசனம். மேற்கு பக்கத்துலேருந்து வரும்போது பிரமாண்டமாக இருக்கிற அந்த பெரிய கோபுரத்துக்கு பேர் பேய் கோபுரம்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலையினுடைய தரிசனமும் நமக்கு கிடைக்கும். அப்படியே அந்த மேற்கு பக்கத்து கோபுரத்தையும் பார்க்கலாம். இதற்கு எதிரில் ஒரு சின்ன கோபுரம் இருக்குங்க. அதுக்கு பேர் மேற்கு பக்கத்து கட்டளை கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் இப்போது மேற்கு பக்கத்துலேருந்து கிழக்கு நோக்கி கேமராவை திருப்பும்போது 3 கோபுரம் வரிசையாக தெரியுது பாருங்கள். நாம் கோயிலுக்குள்ளே நுழையும் போது இருக்கிற மிக மிக உயரமான அந்த கிழக்கு பக்கத்து ராஜகோபுரம், அதற்கு முன்னாடி இருக்கிறது மல்லாள மகாராஜா கோபுரம், அதற்கு முன்னால் தெரிவது சோழர்களால் கட்டப்பட்ட கிளை கோபுரம். இது இப்பொழுது நீங்கள் பார்த்தது அந்த சின்ன மேற்கு பக்கத்து கட்டளை கோபுரம். இது இல்லாமல் வடக்கு பக்கத்தில் அம்மணி அம்மாள் என்ற சித்தரால் கட்டப்பட்ட ஒரு பிரமாண்டமான கோபுரமும், அதற்கு முன்னால் வடக்கு பக்கத்து கட்டளை கோபுரமும் இருக்குங்க. இப்படி மொத்தம் 9 கோபுரங்கள் திருவண்ணாமலையில் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து பொறுமையாக ரசித்து வணங்கி செல்லுங்கள். வணக்கம்.